Hello friends, welcome to N Spices. இன்னைக்கு வந்து எல்லா பிகினர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிஞ்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் இல்லை பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இது வந்து ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அது கெடாமல் இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவினதையும் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து அரை கப் தேங்காய் துருவல். 4 வெள்ளைப்பூண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 10 சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 வத்தல் மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜிஞ்சர்லேயே வந்து ரொம்ப காரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவு காரம் வந்து ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஜிஞ்சரை வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஜிஞ்சர் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு டைம் எடுக்கும். இதை வந்து நல்லா வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்குமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருமே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக வந்து ஜிஞ்சரை ஃப்ரை பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தனியாக வந்து ஃப்ரை பண்ணிப்பாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தனித்தனியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்தே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து முதல்ல எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கொட்டிடக்கூடாது. ஜிஞ்சர் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அது வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம தேங்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஜிஞ்சரில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாமே இந்த தேங்காயில் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுதான் இதோட ப்ரிசர்வேஷன் எல்லாமே. தேங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரதுமே அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டதுமே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, மிளகாய், வத்தல் மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுக்கலாம். முதல்ல வந்து உப்பு மிளகாயை வந்து போட்டுக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ரொம்ப ஃபைனாக அடித்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு குறகுறான்னு இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லை நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அதோட முடிஞ்சிடும் அப்படின்னா இந்த ஸ்டேஜோடய விட்டுக்கலாம். ஆனால் இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நான் வந்து இங்கே எந்த ப்ரிசர்வேட்டிவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதை திருப்பியுமே அதே சட்டியில் போட்டு நல்லாவே வந்து வறுத்து எடுத்துடுவேன். இப்போ வந்து கொஞ்சமும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே நம்ம தூக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சவுண்டு நல்லாவே கேட்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து எந்த ஈரப்பதவுமே இல்லாமல் நல்லாவே ஆற வச்சு எந்த ஈரப்பதம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற தேவை கூட இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஏர்டைட் கண்டெய்னரை வந்து அப்பப்போ திறந்து மூடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள போயிடுச்சு அப்படின்னா இது வந்து கெட்டு போயிடும். இதுதான் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே. நம்ம வந்து ட்ரையாக வந்து ஸ்டோர் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.